ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் கிளம்பி என் ஃப்ரெண்டோட பையன் பர்த்டேக்காக போகிறோம். அதுக்கு நான் எப்படி ரெடியாக இருக்குன்றது தான் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இந்த எல்லோ கலர் குர்த்திக்கு ஏற்ற மாதிரி தான் மேக்கப் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா மேட் ஐஸு, ஷிம்மர்லாம் யூஸ் பண்ணாமல் மேட் ஐஸு, லைட்டாக ஸ்மோக்கினஸ் கொடுத்துருக்கேன். லிப்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூட் ப்ரௌன் நியூட் ஷேடாக போட்டாச்சு. மை லிப்ஸ் பட் பெட்டர் ஷேடு. இதெல்லாம் எப்படி அச்சீவ் பண்ணுன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் கைஸ், பேர் ஃபேஸ் போர்ட் ஆன். இதே கெட்டப்போ வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க போய் பாருங்கள். என்னோட எவ்ரிடே மேக்கப் ரொட்டீன் வந்து அங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ அப்படியே அந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நான் ஃபேஸை கிளியர் பண்ணிட்டு அடுத்த வீடியோ பார்க்க போகிறோம். தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, கெட் ரெடி வித் மீ வீடியோ தான் அது. ஃப்ரெண்டோட பையனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே, அதுக்காக நாங்கள் ரெடியாகி கிளம்பி போக போகிறோம். நான் சிம்பிளாக நம்ம வந்து கெஸ்ட்டு தானே, எப்படி வந்து ஒரு லெஸ் கவரேஜில் கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக இருக்க மாதிரி என்ன மேக்கப் பண்ணலான்ட்டு உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன். நான் இப்படி தான் பண்ணுவேன், எப்பவும் இப்படி தான் பண்ணுவேன்னு கிடையாது. இது ஒன் ஆஃப் த மெத்தட், ஒன் ஆஃப் த வே நான் பண்ணுறது. சரி, கிளம்பும் போது எதுக்கு வீணாக்குவானே, அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் உட்காந்து நான் இது ரெக்கார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் வந்து நான் நல்லா ப்ரெப் பண்ணிக்க போகிறேன் மேக்கப்புக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பவும் போல் யூஸ்வலாக டோனர், ப்ளம்மோட டோனர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன்றத டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா இங்கே நான் போடுறேன், அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு காட்டன் பேட் எடுத்து டோனரை நல்லா சோக் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த டோனரை நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக வைட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப் எதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட போர்ஸ் வந்து டைட் பண்ணுறதுக்காக, அதே நேரத்தில் ஸ்கின்னோட பிஹெச் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணும். அதுக்காக தான் நம்ம டோனர் யூஸ் பண்ணுறோம். டோனர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் ரொட்டீனில் வர ஒரு ஸ்டெப், ஓகேவா? கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங், இது மூணுமே வந்து ஸ்கின் கேரில் வர்றது. இப்போ டோனர் வச்சு நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வைப் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சீரம் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே தான் இந்த டோனர் வந்து லைட்டாக ஈரம் இருக்கும் போதே என்ன சீரம் பார்த்தீங்கன்னா லாரியல் பாரிஸ் ரீவைட்டல் லிஃப்ட் ஹையலுரானிக் ஆசிட் சீரம். இதுதான் வந்து நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, லாஸ்ட் நைக்கோ ஹால்பிங் ஃப்ரைடே சேலில் தான் வந்து நான் இதை வாங்கியிருந்தேன். இது ட்ராப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்களா, ஸோ அதில் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் 1 2 3 4 5 ட்ராப்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இதை நான் எப்படி அப்ளை பண்ண போகிறேன்னா, நம்ம ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகணும். கையில் இது பண்ணிவிட்டு ரப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஜென்டிலாக இருக்குது ஸ்கின் மேலே. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது நல்லா ஸ்டிக்கி ஃபீலிங் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இப்படி பண்ணோன்னா அந்த ஸ்கின்ல போய் ஒட்டுது. இந்த மேக்கப்புக்கு ரொம்பவே நல்ல பேஸ் இது. ஆக்சுவலாக மேக்கப்பும் இந்த மாதிரி அந்த ஸ்கின்ல போய் நல்லா ஒட்டிக்கும். ஹையலுரானிக் ஆசிட் வந்து மேக்கப்புக்கு நல்லாவே இருக்கும். ஸ்டிக்கியாக வந்து இப்படி இருக்கும் போதெல்லாம் ஸ்டிக்கியாக ஃபீல் ஆகாது. நம்ம இப்படி தொடும் போது மட்டும் அது லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்குது. மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா லாரியல்லாம் அதே ரேஞ்சில் லைன் ஃபில்லிங் வாட்டர் க்ரீம் இதுதான் எடுத்திருக்கேன். இதுதான் நான் இன்னைக்கு அப்ளை பண்ண போகிறேன். இதுவும் ஹாலில் இப்போ சமீபத்தில் வாங்கினது தான், நல்லா இருக்குது. அதனால நான் யூஸ் பண்ணேன். நம்ம ஆயிலி ஸ்கின்னால ஜெல் பேஸ்டு இல்லை வாட்டர் பேஸ்டு ப்ராடக்ட் போடுறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் வந்து அதில் ஆயில் இல்லாமல் இருக்கும், நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப சூட் ஆகும், மேக்கப்புக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாட்டர் இருக்க ஹெவி க்ரீம் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்கப் வந்து ஈஸியாக கலந்து வந்துடும் நம்மளோட ஸ்கின் டைப்புக்கு. ஆயிலி ஸ்கின், நம்மளோட ஸ்கின் டைப்புக்கு ஆயிலி ஸ்கின். இப்போ வந்து உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தாராளமாக க்ரீம் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் வந்து நல்லாவே யூஸ் பண்ணலாம். அதுவும் இந்த வின்டர் டைமுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதை நரிஷிங் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து நிறைய க்ரீம் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இது போதும். இதுவே கொஞ்சம் லைட்டாக ஹெவியாக நமக்கு நிறைய போட்டால் அண்டர் ஐஸில் நல்லா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு அங்கே ஃபைன் லைன்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். இந்த சென்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மற்ற ஸ்கின்னை விட. அதனால் அங்கேயும் லைட்டாக மசாஜ் பண்ணிக்கோங்க. இப்போ லிப்ஸ்க்கு வந்து லிப் பாம் போடுறேன். இப்போ என் கை ஃபுல்லாக வலிக்குது. ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸாக இருக்கா, அதனால் இது திறக்க முடியல. இது வந்து சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கியிருந்தேன். இந்த லிப் பாமு வெனிலா லிப் பாம் ப்ளூம் கெமிஸ்ட்ரின்னு போட்டிருக்கு. இது ஆக்சுவலாக 50 rupees தான் கைஸ். ஆனால் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது. நைட்டை போட்டோன்னா காலையில் வரைக்கும் இந்த லிப் பாம் வந்து உங்கள் லிப்ஸை வந்து நல்லா சாஃப்டாக்கிடுது. அதனால் ஒரு 50 ரூபாய்க்கு நல்ல ஒர்த்து தான் அது.
இதில் வந்து ஷியா பட்டர்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் வாங்கினேன். கேஸ்டர் ஆயில் இருக்குது, ஷியா பட்டர் இருக்குது, கொக்கோ பட்டர் இருக்குது, கேண்டலியா வேக்ஸ் இருக்குது. இதெல்லாம் தான் எல்லாம் நரிஷிங் ஆக்குது நம்மளோட லிப்ஸை. பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் முடிச்சாச்சு. அடுத்து இப்போ மேக்கப் பண்ண போகிறோம். எனக்கு வந்து ரொம்ப ஹெவி கவரேஜ்லாம் வேண்டாம். யூஸ்வலாக நம்ம லைட் கவரேஜ் இருந்தாலே போதும். நம்ம வந்து மெயினான ஆள் கிடையாது இல்லையா, கெஸ்ட்டு தானே நம்ம. அதனால லைட் கவரேஜாக இருக்க மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தோட ஃபேவரட்டும் அது. என்ன ஃபவுண்டேஷன் கண்டுபிடிங்க பார்ப்போம். கரெக்டாக சொல்லுங்கள். மேபிளின் ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருக்கேன் நான். இதை எடுத்துகிட்டு வந்தேன், இங்கே வச்சுட்டு மேபிளின் ஃபவுண்டேஷன் இங்கே போனேன். எடுத்துகிட்டு வந்தேன் கைஸ், இருங்க ஒரு நிமிஷம். எடுத்துகிட்டு வந்துட்டு நான் அங்கேயே வச்சுட்டேன், ரூமே வச்சுட்டேன். இந்த ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து 332 மேட் ப்ளஸ் போர்லெஸ் ஆயில் கண்ட்ரோல் ஃபவுண்டேஷன். நான் என்ன பார்த்தீங்கன்னா என்னோட ஷேடு வந்து NC42. இது வந்து லைட்டாக டார்க்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் we can manage. ஓகே, அதுவும் இல்லாமல் நான் லாஸ்ட் மந்த் ஊருக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் டேன் ஆகிட்டேனா, அதனால் இதில் வந்து ஒரே ஒரு பம்ப் மட்டும் அது போதும். இதுக்கு மேலே போக வேண்டாம். அதுக்கு மேலே போனால் கொஞ்சம் ஹெவியான மாதிரி ஆயிடும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அண்டர் ஐஸை தவிர எல்லா இடத்துலையும் டாட் பண்ணிக்கிறேன். லைட் கவரேஜ் இருந்தால் போதும், நிறைய வேண்டாம். எனக்கு ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். எப்படி பிளெண்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சுட்டு இப்படி பண்ண போகிறது இல்லை. எனக்கு வந்து கவரேஜ் நிறைய வேண்டாம். அதனால என்னன்னா இப்படி ஒரு பம்பே போதும். ஓகேவா, அண்டர் ஐஸை மட்டும் நான் அதை வச்சு டச் பண்ணவே இல்லை. ஃபவுண்டேஷன் நல்லா பஃப் பண்ணிக்கிறேன். எனக்கு கவரேஜ் வேண்டாம் கைஸ், அதனால தான் இப்படி பண்ணுறேன். நம்ம கவரேஜ் ஃபுல்லாக மேக்கப் பண்ணணும். நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா வழக்காகாது, உங்களோட இம்பர்ஃபெக்ஷன்ஸ்லாம் தெரியும். நீங்கள் வந்து ஃபுல் கவரேஜ் மேக்கப் போட போகிறீங்கன்னா டோன்ட் ஃபாலோ திஸ் டெக்னிக். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என் மூக்கு மேலே இருக்க மார்க்ஸு, அதுக்கப்புறம் இங்கே இருக்க மார்க்ஸ் எல்லாமே விசிபிளாக இருக்கும். எனக்கு இருந்தால் ஓகே தான். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கன்சீலர், மேபிளின் ஏஜ் ரிவைன் கன்சீலர், ஷேட் வந்து கேரமல். அண்டர் ஐஸ்க்கும் மேலேயும் மட்டும் போடுறேன். கொஞ்சமாக எடுத்து, இது கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும், நல்லா பார்த்து யூஸ் பண்ணுங்க. கண்ணோட உள்பகுதி எங்கெல்லாம் எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்கோ அதெல்லாம் போட்டு உடனே பிளெண்ட் பண்ணிடுவேன். ஏன்னா இது வந்து ஈஸியாக ட்ரை ஆகிடும் இந்த கன்சீலர். அதனால போட்டு உடனே டக்குன்னு நான் பிளெண்ட் பண்ணிடுவேன். கையிலேயே நான் எடுத்ததே ரொம்ப கம்மி, இவ்வளோதான் எடுத்தேன் கன்சீலர். அதுலேயே நம்ம கவர் பண்ணியாச்சு எல்லாத்தையும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த அண்டர் ஐஸை வந்து செட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு குட்டி பவுடர் ப்ரஷ். இப்போ என்னன்னா இந்த இதை வந்து க்ரீஸ் ஆகாமல் செட் பண்ணணும். மேலேயே பார்த்து நல்லா ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக போடும். அதே மாதிரி இந்த சைடும் மேலேயே பார்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக போடும். அவ்வளோதான், பவுடர் செட் பண்ணியாச்சா. இந்த அண்டர் ஐஸ்க்கு மட்டும் செட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபேஸ் ஃபுல்லாகவும் இதே காம்பேக்ட் வச்சு மேபிளின் ஃபிட் மீ காம்பேக்ட். இது ஷேட் எனக்கு தெரில கைஸ், நான் உங்களுக்கு பார்த்துட்டு இங்கே ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். இப்படி நல்லா ஸ்வால் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக பவுடர் எல்லா இடமும் பாட்டுற மாதிரி நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ ஃபேஸில் வந்து நம்ம பவுடர் செட் பண்ணியாச்சு. அடுத்து ஐப்ரோஸ், ஒரு பவுடர் வச்சு தான் நான் வந்து ஐப்ரோஸ் செட் பண்ண போகிறேன். ஆஃப் கேம் நான் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஐப்ரோஸ் ஆஃப் கேமில் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம ஐஷேடோ போட போகிறோம். ஐஷேடோக்கு வந்து குடா பியூட்டியோட ஒரு ஐஷேடோ பேலட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதில் வந்து நியூட்ரல் ஷேட்ஸாக நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். சுடிதார் தான் போட்டு போகிறேன். அது வந்து எல்லோ கலர் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு நியூட்ரலாக போய்க்கலாம். ஷிம்மர்ஸ் தான் போட போகிறதில்ல, லைட்டாக வந்து மேட் ஃபினிஷ்டே போய்க்கலாம். மேட் ஃபினிஷ் ப்ளஸ் லிட்டில் ஸ்மோக்கி எஃபெக்ட். ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துகிட்டு லைட் இருக்கிறதுலே லைட் ப்ரௌன் கலர் எடுத்து நான் வந்து என்னோடய க்ரீஸுக்கு மேலே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அடுத்து இந்த இடத்த வந்து நம்ம டார்க் பண்ண போகிறோம். அதுக்கு ப்ரௌன் ஷேட் ஐ ஷேடோ எடுத்து இப்போ போட்டதுக்கு கீழே தெரியுது உங்களுக்கு நான் ப்ரஷ் எங்கே ப்ளேஸ் பண்ணுன்ட்டு லைட்டாக அதோட கீழே ஃபுல்லாக லிட்ஸ் ஃபுல்லாக போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே எனக்கு கொஞ்சம் ஸ்மோக்கி எஃபெக்ட் வந்து பிடிக்கும். அதனால் அதுலேயே நல்ல டார்க் ப்ரௌனாக எடுத்து
பிளாக் அப்ளை பண்ணிட்டு லைட்டாக என் கையிலேயே வந்து ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். இப்போ லோவர் லேஷ் லைன்லேயும் அதே கலர்ஸ் எடுத்து கொஞ்சம் டார்க் ப்ரௌன் இந்த ஷேடுக்கு அடுத்து போட்டாலும் உள்ளே ஃபில் பண்ணியிருக்கல அதே வந்து அப்படியே கீழே இதே ப்ரஷ்ஷை அதே பிஞ்ச் பண்ணி போட்டுக்கிறேன். அதே பிளாக் ஐ ஷேடோவை லேஷ் லைன் கிட்டக்க போட்டு கையிலேயே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், லைட்டாக போட்டால் போதும். ஐ மேக்கப் முடிந்தது. இப்போ இனிமேல் இதுக்கு மேலே மஸ்காரா அகைன் நம்ம இப்போ மஸ்காரா போட போகிறோம். மேபிளனோட லேஷ் லிஃப்ட் மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன் இங்கே. இப்போது இந்த மஸ்காரா வந்து 2 கோட் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபேஸ்க்கு போயிடலாம். ஃபேஸை வந்து லைட்டாக வந்து ப்ரான்ஸ் பண்ண போகிறேன். அதுக்காக ரெவல்யூஷனோட சூப்பர் ப்ரான்சர் தான் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சமாக ப்ரஷ்ஷில் எடுத்துகிட்டு, ஏன்னா இது சூப்பர் பிக்மெண்டடாக இருக்கா, அதுவும் இல்லாமல் என் ஸ்கின் டோனை விட இது ரொம்ப டார்க்காக இருக்கா, அதனால் அவ்வளோதான் கைஸ். இல்லைன்னா மண்ணுக்குள்ளே விட்ட மாதிரி ஆகிடுது. வாங்கிட்டேன், அது எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணுன்ட்டு பண்ணணும்ல, பர்சனல் யூஸ்க்காக வாங்கினது தான். ஷேடு கொஞ்சம் பார்த்து தான் வாங்கினேன், ஆனாலும் அது கொஞ்சம் சரி லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு இங்கே வந்து அவ்வளோவா தெரியாது, ஈக்குவலாக இருக்கும். இங்கே கட்டாக வருது கூட, இங்கே டபுள் சின்ன, இங்கே அந்த லைனே தெரியாது சாலையிலே. அதனால் என்ன பண்ணுறேன், இங்கே இருந்தே ப்ராடக்ட் வந்து எடுத்துகிட்டு போயிடும். கான்டோரிங் கிடையாது இது. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வர அளவுக்கு பார்த்தா அந்த ஷேடோ விழுவது தெரியும். அதனால இங்கே நான் நல்லா பண்ணிக்கிறேன் ப்ரௌன்ஸையும். மெயினாக இந்த இடம் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் கைஸ். எனக்கு இங்கே கொஞ்சம் டார்க்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆப்வியஸாக தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. லைட்டாக ப்ரௌசிங் பண்ணிவிட்டு இந்த மிச்சம் இருக்குல்ல இப்போது அதை வந்து லைட்டாக நெத்திக்கிட்டையும் இந்த இடத்துல மட்டும் நம்ம இப்போ அப்ளை பண்ணிக்கிறோம். இங்கே எனக்கு வந்து பிரைட்டராக இருக்கும், இங்கெல்லாம் எனக்கு வந்து கலர் வந்தால் பிரச்சனை இல்லை. பண்ணியாச்சா? அடுத்து ப்ளஷ்ஷுக்கு வந்து நான் மேக்கப் ரெவல்யூஷனோட ப்ளஷ் பேலட் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நல்ல பிக்மெண்டடாக இருக்கும். அதில் இருந்து பிங்க் ஷேடும் ப்ரௌனும் மிக்ஸ் பண்ணி போடுறேன். எவ்வளோ பிக்மெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். லைட் பிங்க் தான் எடுத்திருக்கேன், டார்க் பிங்க் எடுக்கல. ப்ளஷ் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான் அப்ளை பண்ணுவேன். அப்புறம் கொஞ்சம் மூக்கு இங்கே, நோஸுக்கு அந்த கவுண்டர் இருக்குல்ல, கான்டோர் இல்லை ப்ரான்சிங் பவுடர் இருக்குல்ல, அதை மறந்துட்டேன். அதுவே வந்து ஒரு குட்டி ப்ரஷ்ஷில் எடுத்து, இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷில் எடுத்து அவ்வளோதான். நோஸ்க்கு லைட்டாக கான்டோர் பண்ணியாச்சு. இப்போது துளியோட ஹைலைட்டு அதே ப்ளஷ்ஷு கான்டோரு எல்லாம் அதில் தான் பண்ணது. கான்டோர் மட்டும் லைட்டாக வந்து அப்ளைச்சி கான்டோர்ன்ற பாருங்க, ஹைலைட் ஆல்ரெடி க்ளோயிங்காக தான் இருக்குது, இன்னும் லைட்டாக ஏன்னா எனக்கு வந்து நிறைய இது இருக்குது, அதை என்ஹான்ஸ்டாக தெரியும், அது எனக்கு தெரிய வேண்டாம். அதனால ரொம்ப லைட்டாக தான் ஹைலைட் பண்ணுறேன். டெக்ஸ்டர்ஸ் இருக்குல்ல, ஹைலைட் பண்ணாமல் இருந்தாலே பெட்டர். லிப் பாம் ரிமூவ் பண்ணிவிட்டு
ஒரு நல்ல ப்ரௌன் ஷேட் நியூட் லிப்ஸ்டிக் ஷேடாக அப்ளை பண்ண போகிறேன். இது என்ன லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா கலபாரோட லிப்ஸ்டிக்கு. கலபாரோட இந்த லிப்ஸ்டிக் தான். இது என்ன ரேஞ்சுன்னு எனக்கு தெரியல. இதுலேயே ஒரு டார்க் ப்ரௌன் இருக்குது. இந்த 2 லிப்ஸ்டிக்கும் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி இப்போ போட போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த டார்க் ப்ரௌன் இருக்குல்ல, இது என்ன ஷேடு 4 பிளேன்ட்டு ஒரு ஷேடு. இந்த ஷேடை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஓட்டுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும், நியூட் ஷேடாக இருக்காது. என்னோட ஸ்கின் டோனுக்கு இது கொஞ்சம் நல்லா டார்க்காகவே இருக்கா, லிப்ஸ்டிக் போட்டிருக்க மாதிரி இருக்கா. இது மேலே கொஞ்சம் நல்லா மியூட் பண்ணுறதுக்கு அந்த லைட் ப்ரௌன் ஷேட் சென்டரில் மட்டும் போட்டுருக்கேன். இப்போ இது வந்து அந்த நேச்சுரல் லுக் கொடுத்துரும். ரெண்டும் கலந்து இந்த ஷேட் வந்திருக்கு. இப்போ நடுவில் வந்து ஒரே ஒரு பொட்டை மட்டும் வச்சுட்டு இதுங்க கைஸ், பொட்டு வச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு நான் வரேன். அண்ட் திஸ் இஸ் மை ஃபைனல் லுக் கைஸ். பொட்டு வச்சுட்டு கம்பல் போட்டாச்சு அண்ட் ட்ரெஸ்ஸும் மாற்றிட்டேன். உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறேன். மேக்கப் இப்படி தான் இருக்குது, சிம்பிளாக லைட்டாக க்ளோயிங்காக. நீங்கள் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்க மாட்டீங்க, பட் புட் டுகெதராக அழகாக இருப்பீங்க. என்னோடய இம்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே தெரியுது, பட் இருந்தாலும் பார்க்க கொஞ்சம் க்ளீன் கேன்வாஸ் ஃபேஸில் ஸ்கின் சொல்கிறேன், கொஞ்சம் க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும், ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும், ஈவன் ஸ்கின் டோன். அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ தர முடிஞ்சிருச்சு கைஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அதுதான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஓகேவா? ஓகே, பாய். பாய் இல்லை, நான் என்னோடய அவுட்ஃபிட் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன் இப்போது. வெயிட், திஸ் இஸ் மை அவுட்ஃபிட் கைஸ். இந்த சைடு ஷேடோ அடிக்கும், ஏன்னா ரிங் லைட் இந்த பக்கம் இருக்குது. குட்டி போ ரிலையன்ஸில் எடுத்திருந்தேன். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட்டு. அந்த இதில் தெரியல, அதனால அது ஃபோனில் எடுத்திருக்கேன். ஓகே, செட்டிங்ஸ் ஸ்ப்ரே எடுக்க மறந்துட்டேன், அதை மட்டும் இப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். செட்டிங் ஸ்ப்ரே லைட்டாக அடிச்சாச்சு. நான் சொன்னேன்ல லாஸ்ட் டைம் பிஎஸ்சி வாங்கியிருக்கேன்ட்டு ஹால் வீடியோவில், இதுதான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.